குழந்தை தொழிலாளராக இருந்து மீட்கப்பட்டவர் யூனிசெஃப் நிறுவன அதிகாரிகளின் தொடர் ஊக்கத்தால் MBBS படித்து வருகிறார். குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் கல்வி கற்க வேண்டிய உதவியையும் யூனிசெஃப் நிறுவனம் செய்து வருகிறது. சேலம், தர்மபுரி மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர்களாக இருந்தவர்களை மீட்டு தேசிய குழந்தை தொழிலாளர் பள்ளியில் சேர்த்து வருகின்றனர். இவ்வாறு மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் தற்போது பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர். இதுபோன்று மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்களை யூனிசெஃப், பிரஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆகியோர் இணைந்து சென்னையில் வெள்ளியன்று அறிமுகப்படுத்தினர். குழந்தை தொழிலாளராக மீட்கப்பட்ட மூர்த்தி தற்போது MBBS படித்து வருகிறார். ஏன்னா 5வது முடிச்சுட்டு போயிட்டு செங்கல் அந்த மணலெல்லாம் தூக்கணும், ரொம்ப கஷ்டம், ஒன்றும் முடியல, கையெல்லாம் பயங்கரமான வலி, கஷ்டம் வந்துச்சு. எங்கள் ஊர்லேயே NCLP ஸ்கூல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஆசிரியர் இருந்த சிவகுமார் சார் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி, பையனை படிக்க வைங்க, அவன் ஃபியூச்சரை இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மறுபடியும் NCLP ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அங்கேயே தொடர்ந்து 6th, 7th, 8th நான் NCLP ஸ்கூலில் தான் படித்தேன். அவங்களாம் சொல்லி தந்தாங்க. 12th நல்ல மார்க் எடுத்து இப்போது கவுன்சிலிங் மூலமாக சேலம் மோகன் குமார் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் இப்போ படிப்பேன், டாக்டராகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்போ காசு கொடுத்துட்டு உங்கள் பொண்ணு அழைச்சிட்டு போகிற வேலைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டில் அனுப்பிச்சுட்டாங்க. வீட்லேயும் இப்போ உங்கள் வேலை ரொம்ப கஷ்டமாக செய்ய நல்லா வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டம். காலையில் 6 மணிக்கு வரும், மறுபடியும் 6 மணிக்கு தான் வரணும் வீட்டுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். அவங்களுக்கும் சிறப்பு வழியிலேருந்து எங்களை சேர்த்து விட்டாங்க. இப்போ நாங்கள் படித்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறோம். நல்லா படித்து ஒரு வேலைக்கு வரணும்னு நாங்கள் ரொம்ப நம்புறேன். சேலம், தர்மபுரி மாவட்டங்களில் யூனிசெஃப் நிறுவனம் அதிக அளவிலான விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டு வருவதாக யூனிசெஃப் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குழந்தை தொழிலாளர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைகள் வேலை செய்யாமல் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸ்ல ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமா இந்த குழந்தைகள் நல்லா முன்னுக்கு வர முடியுங்கிறது நல்ல சிறந்த உதாரணம். சேலம், தர்மபுரி மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள், குழந்தை தொழிலாளர்கள், குடும்ப பிரிவினைகள் போன்ற பிரச்சனைகள் அதிக அளவில் இருப்பதாக யூனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது.